நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களும் நம்மோடு தேவன் இருக்கின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிற எல்லா பிரச்சனைகளும் நம்மால் மேற்கொள்ள முடியும். அப்படியாக நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 18ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தாவீதுடைய ஒரு அறிக்கையை, ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில் தேவனை சார்ந்தே வாழ்ந்தபடியினாலே அவன் வாழ்க்கையில் வந்த எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ள முடிந்தது. அதனால்தான் நீங்க சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்லி. ஆடுகளை மேய்க்கின்ற போது சிங்கத்தையும் கரடியும் மேற்கொள்ளும்படியான வல்லமையை தேவன் தாவீது வாழ்க்கையில் கொடுத்ததை பார்க்க முடியும். இஸ்ரவேல் சேனையெல்லாம், இஸ்ரவேல் வீரரெல்லாம் கோலியாத்தை கண்டு நடுங்கி பயந்த போது தாவீது ஆடுகளை மேய்க்கின்றவனாய் இருந்த காலங்களிலே அவன் கடந்து போய் கோலியாத்தை மேற்கொண்டதாய் பார்க்க முடியும். காரணம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்லி ஆண்டவரை முன்வைக்கிறான். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவரை எல்லாவற்றிலும் முன்வைக்கும் போது நாம் எல்லாவற்றையும் கடந்து போக முடியும். எல்லாவற்றிலும் வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியத்தையும் நாம் மேற்கொள்ள முடியும். காரணம், தேவனை முன்வைக்கும் போது உம்மால் தான். ஆண்டவராய் இயேசு சொன்னார், என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதை 100% நாம் நம்ப வேண்டும். ஆண்டவரே, என்னால் எதையும் செய்ய முடியாது, உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக உம்மால் அந்த பிரச்சனை என்னால் மேற்கொள்ள முடியும், உம்மால் என் வாழ்க்கையில் வந்திருக்கிற அந்த போராட்டங்களை என்னால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி விசுவாசித்து நம் பிரச்சனை அத்தனையும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமை நாம் பார்க்க முடியும், தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நம்மால் வாழ முடியும். அதனால் நாம் தேவனையே சார்ந்து வாழ நாம் ஒப்புக் கொடுப்போம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி வழியை செம்மையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செம்மையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். தாவீது அன்றைக்கு அறிக்கையிட்டு ஜெயத்தை பெற்றது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் அறிக்கையிடுவோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி ஆண்டவரை முன்வைப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை சொல்லி தாவீது சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் கூட உம்மை முன்பாக வைக்கிறோம் ஐயா. உம் சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லும் போது நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். அந்த ஆழமான அனுபவத்தில் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.